அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இப்போ தான் எழுந்திரிச்சேன். மதரசா டியூட்டி கிளம்பிட்டோம். ஸோ மதரசானா வேறு ஒன்றும் இல்லை, அரபியில் மதரசான்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூலில் தான் இங்கே அரபியில் மதரசான்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் ஃபஸ்ட்டே வந்த புதுசில் மதரசானா வேறு, அதாவது மதரசானா நம்ம ஊரில் சின்ன குழந்தைங்க ஓத போகும். ஸோ அதுதான் மதரசா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா மதரசா 6:30க்கு ஸ்டார்ட் ஆயிரும். நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன். நேற்று நைட்டு டியூட்டி முடிஞ்சு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 1 மணிக்கு தான் தூங்கினேன். அதனால் காலைல எந்திரிக்க முடியல. இன்றைக்கி 6 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் வந்துடுவாங்க. அவங்க கொண்டு போய் மதரசாவில் விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மு டியூட்டி இருக்குது. ஜிம்முக்கு போயிட்டு ரூமுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சம்டைம் பார்த்தீங்கன்னா வேறு டியூட்டி இருக்கும். அது சொல்ல முடியாது டியூட்டி எப்படி வரும்னு. ஸோ வாங்க நேராக மதரசா போயிட்டு வந்துடலாம். நேராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதரசா விட்டுட்டு வீட்டுக்கு போகல. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, கரஸான்னு சொல்லி. அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா மேடம் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 8:30 ஆகுது. நீ வீட்டுக்கு போறியா இல்லை வெயிட் பண்ணுறியான்னாங்க. ஏன்னா வீடு இங்கேருந்து பக்கம் தான். சரி நான் வெயிட் பண்ணுறேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரியால் தந்திருக்காங்க. 25 ரியாலில் நீ காலைல போய் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுக்கோ, பக்கத்தில் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. 25 ரியால்லாம் நம்மளுக்கு ஒரு 550 ரூபா 600 வரும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ஸு கிடச்சிருக்கு. ஸோ மேடம் வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன், அவன் ஃப்ரெண்டு, மேடத்தோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஸோ இவனை கூப்பிடலாம். இவனும் வந்தால் இவனை கூப்பிட்டு போய் பக்கத்தில் ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குங்கண்ணே, மதரசா பக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்துடலாம். भैया भैया दीजिए अकिल गरीब मता मीजी दीजी सौ जी अकिल फी सुनो आती अकिल आती यल्ला अकिल मैदम आती यल्ला अनरो अकिल मिन्नी गरीब मैदम कलम रो अकिल ताल मा मुश्किल है मतम हिंदी फी मिन्ना गरीब यल्ला दे सुनो अकिल आती सानू जाती मसाला ಎಲ್ಲ ಅಂತ ಅಕ್ಕಿಲ ಅಣ್ಣರು அண்ணரோ அக்கில் ஈஜி. மேடம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காலை சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நீ சாப்பிட்டுட்டு வண்டியில் வெயிட் பண்ணியிருக்காங்க. சாண்ட்விச்சும் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸு 2-3 சாண்ட்விட்ச் வீட்டில் இருந்தே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கும். பட் நம்ம மேடம்லாம் நமக்கு பைசா தந்துடுவாங்க எப்போதும். பைசா பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ கிடச்சிச்சின்னா போன மாதம் ஒரு 50 ரியால் டிப்ஸ் கிடச்சிது. இதேமாதிரி சாப்பிட்றதுக்கு தந்திருக்காங்க. இப்போ இந்த மாதம் ஒரு 25 ரியால். ஸோ மாதம் எப்படியும் ஒரு 50 ரியால்லேருந்து 25 ரியால் எப்படியாவது கிடச்சிரும். சாப்பிட்றதுக்கு கரெக்டாக தந்துடுவாங்க மேடம். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இப்போ நைட்டு போயிட்டு 2 மணி வர வேண்டி இருக்குன்னா அதாவது டெய்லியெலாம் தர மாட்டாங்க. ஸோ என்றைக்காவது மாதத்துக்கு ஒருக்கா கிடைக்கும். இப்போ இங்கேருந்து பக்கம் தான், மதரசா பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அங்கே சாப்பிட்லாம். நான் மக்டோனஸில் தான் பீஸா பர்கர் சாப்பிட்லாம் பார்த்தேன். ஸோ மக்டோனஸ்லேயே சாப்பிட்டோன்னா அதாவது எப்படி காலை சாப்பாடு பர்கர்லாம் சாப்பிட்டோன்னா உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஊர் சாப்பாடு தோசை அல்லது இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பர்கர்லாம் சாப்பிட்டோன்னா உடனே பசிக்கும். அதுவும் 14 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. பர்கரு சின்னதாக குட்டியாக தான் இருக்கும். அந்த பர்கரு 2 பர்கர் ஆஃபர் போட்டிருக்காங்க 14 ரியாலுக்கு. அது சின்ன பர்கரு. அப்புறம் அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஒரு கோக் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரியாலுக்கு ஒரு தோசை சாப்பிட்டோன்னா கரெக்டாக ஒரு மத்தியானம் வரைக்கும் பசி தாங்கும். அப்படியே போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாம். சீக்கிரம் வந்துருந்தாங்க. எப்படியோ அவங்க வெளியே வர 2 மணி நேரமாக ஆகும் அந்த ஹோட்டலுக்கு வந்தால். ஒரு ஹைவே வரும். இங்கேருந்து நேராக போய்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேலேருந்து யூட்டர்ன் அடிச்சு ரைட்டில் போனால் ஹோட்டலு. ஃபஸ்ட் டைம் அந்த ஹோட்டலுக்கு நான் சாப்பிட போகிறேன். இந்த ஏரியாவில் உள்ள எல்லா தமிழ் ஹோட்டல்லையும் நான் சாப்பிட்டேன். தமிழ் ஹோட்டலு அப்புறம் கேரளா ஹோட்டல்லாம். ஸோ இந்த ஹோட்டலில் நான் சாப்பிடவே இல்லை. ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி அதுக்கான டைம் கிடச்சிருச்சு. இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி வரணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்குன்னு. ஸோ அது பனிலாம் ஒன்றும் இல்லை, மண் காற்று. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு மண் காற்று பயங்கரமாக வருது. நான் சவுதி அரேபியாவில் ஒரு 4-5 வருஷமாகவே வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி வந்ததே இல்லை மண் காற்று. ஆனால் இப்போ பயங்கரமாக மண் காற்று வருது. ரூமுக்குள்ளே இருக்கையில் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கும் போது அந்த மண் ஸ்மெல் அப்படியே தெரியுது. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. இது பிடிக்காமல் ஜலதோஷம் வந்துடும், மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடும். இன்றைக்கி காலிலேருந்து சரியாகல மண் காற்று. ரோடை ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இந்த மண் காற்று வந்தால் என்ன பிரச்சனைனா வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புழுதியாக ஆயிரும். இப்போ தான் வண்டியை நான் வாஷ் பண்ணி 4-5 நாள் ஆகுது. அப்புறம் நானும் 2-3 தடவை கழுவிட்டேன். ஸோ நைட்டு கழுவேன், காலைல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் காற்று வந்து வண்டியெல்லாம் ரொம்ப போயிடும். ஹோட்டல் பக்கத்தில் வந்துவிட்டோம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் ஹோட்டல் ரீச் ஆகிடலாம். ஸோ இதுதான் மதரசாவுக்கு பேக் சைடில் தான் இருக்குது ஹோட்டலு. மேலே அடித்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது மேலே ஹோட்டலு.
ரூமும் பக்கம்தான், பட் இருந்தாலும் நமக்கு பைசா வேறு தந்துட்டாங்கல்ல, மறுபடியும் ரூமுக்கு போவானா, இங்கே கடையிலே சாப்பிட்டுடலாம். வாங்க சாப்பிட்லாம். ஸோ இதுதான் அந்த ஹோட்டலு, ரைட் சைடில் இருக்குது. இது தமிழ்நாடு ஹோட்டலா அல்லது கேரளா ஹோட்டலான்னு தெரில. நான் கேரளா ஹோட்டல் தான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே மதரசாவுக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலைல மதரசாவில் இறக்கி விட்டுட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. செம்ம கூட்டமாக இருக்கும் காலைல. நான் வண்டி பார்க்கிங் தான் கிடைக்கணும், வண்டியை பார்க் பண்ணிட்டு போய் சாப்பிட்லாம். இது ஒரு வழியாக ஒரு பார்க்கிங் கிடச்சிது, ஆனால் ஹோட்டல் பக்கத்தில் இல்லை, ஹோட்டல்லேருந்து ஒரு 100 மீட்ரு. ஸோ ஒரு சில பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வண்டி விடுற மாதிரியே கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பாங்க, ஒரு சில பார்க்கிங் ரொம்ப குட்டி. ஸோ இந்த குட்டியை பார்க்கிங் போட்டால் என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன பார்க்கிங். இப்படி பக்கத்தில் ஒட்டி பார்க்கிங் போடல, அதாவது இப்போ ஏன் டோரை திறந்தோன்னா அந்த வண்டியில் இடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு இடித்து வண்டியும் ஸ்க்ராட்ச் ஆயிரும். எவ்வளோ குட்டி பார்க்கிங் பாருங்கள், கரெக்டாக கேமராவில் தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள் வண்டி ஓட்டுறது. பார்க் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்துட்டு, ஸோ இந்த பக்கம் இடம் கிடக்கு, ஆனால் அந்த பக்கம் டோர் திறந்தோன்னா டிரைவர் சீட் தான், ஆள் யாரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை தட்டும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஒரு சிலவங்க வந்து அதாவது பக்கத்தில் வண்டி நிற்கன்னு பார்த்து கதவு திறப்பாங்க, ஒரு சிலவங்க டம்மியில் திறந்துட்டு போயிடுவாங்க, வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஆனால் அதுவும் நம்ம பொறுப்பில் தான் இருக்கும். ஆனால் தந்த 25 ரியாலில் இந்த 5 ரியால் போதும் இங்கே காலை சாப்பாடு சாப்பிட. இந்த 20 ரியாலை நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து பரிசுக்குள்ளே வச்சிட வேண்டியதுதான். இந்த 20 ரியாலுக்கு கரெக்டாக 4 நாள் இல்லை 3 நாள் காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். 5 ரியாலுக்கு மேலே செலவாகுது. ஏன்னா ஒரு தோசை, அதிகபட்சம் ஒரு தோசை வாங்கினாலும் 4 ரியால் 5 ரியால் தான். நம்ம எக்ஸ்ட்ரா டீ எதுவும் வாங்கினோம்னா 6 ரியால் வரைக்கும் வரும். ஸோ பாருங்கள் வண்டி பார்க் பண்ணியிருக்கல, கரெக்டாக பார்க் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒட்டி பார்க் பண்ணால் வண்டியில் இடிச்சிடும். இந்த மாதிரி டோரை திறக்கல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கதவை திறக்கன்னு சொல்லி இன்னும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் போட்டு போயிட்டாங்க வண்டியில். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதா ஹோட்டலு. லாக் பண்ணிட்டுதான் தெரியல, வண்டியை லாக் பண்ணிக்கிடுவோம். லாக் பண்ணியாச்சு. இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தோசை வாங்கியாச்சு. ஸோ ஒரு சில கடையில் ஒரு செட்டுனா 2 தோசை தான் இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 3 தோசை இருக்குது, நார்மலாக இருக்குது. காலை சாப்பாடு பூரி உண்டு, பரோட்டா உண்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு 4 ரியாலு. ஸோ காலைல பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து அப்படியே மதரசாவுக்கு போயிட்டேன். டியூட்டி முடிய பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு சமைக்கவே இல்லை, ரைஸ் மட்டும் வச்சுட்டு தயிர் இருந்துச்சு வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா தூக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டியூட்டி. ஏன்னா ஈவினிங் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கணும் கார்டனில். ஸோ தண்ணி அடிச்சுட்டு நேற்று மண் காற்று வந்துச்சு. மண் காற்று வந்து கஃபீல் வண்டி தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாகவே மண். இப்போ எப்படி ஆயிருக்கு பாருங்கள் மண். ஸோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மரம் இருக்குது. ஸோ மேலே உள்ள பேரிச்சம்பழம் இப்போ தான் வருது, இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது பேரிச்சம்பழம் மரத்தில் பேரிச்சம்பழம் ஃபுல்லாகவே மண். இப்போ ஓஸ் எடுத்துகிட்டு இதெல்லாம் அடிச்சு விடணும், அடிச்சு விட்டு நம்ம கஃபீல் வண்டியை கழுவணும். ஸோ இதுதான் வேலை. அப்புறம் உள்ளே 2 மரம் இருக்குது, அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ போய் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி திறந்து விட்டுட்டு அப்புறம் மேலே வீட்டுக்குள்ளே போயிட்டு கார்டன் இருக்குது, கார்டன்லேயே தண்ணி அடிக்கணும். வண்டியை பாருங்கள், மண்ணை மட்டும் பாருங்கள் எவ்வளோ மண். ஸோ ஓஸ் இருக்கிறனால ஈஸியாக அடித்து கழுவிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் க்ளீன் பண்ணோம் மேலே. மரத்தெல்லாம் அடித்து கழுவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண் போயிடும். ஏன்னா மண் இருந்துச்சுன்னா பேரிச்சம்பழம் ஒரு மாதிரியா அந்த பூச்சி வச்ச மாதிரி வச்சு கெட்டு போயிடும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மண் காற்று வந்தால் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு வண்டியை கழுவிட்டோன்னா வேலை முடியலை. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு ஆஃபீஸ் டியூட்டி இருக்குது. அவ்வளோதான், வண்டி ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டுட்டு இப்போ துடைக்க மட்டும் செய்யணும். மரத்தை ஃபுல்லாகவே கழுவிட்டேன்னா, மேலே பேரிச்சம்பழத்தை மட்டும் தான் இருந்துச்சு மண். ஆனால் நான் மரத்தை ஃபுல்லாகவே ஓசை வச்சு தண்ணி அடித்து கழுவிட்டேன். வண்டிக்கு மட்டும் துணி எடுத்துகிட்டு வந்து துடைச்சி விட்டால் போதும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான் அடிக்கணும். மூஞ்செல்லாம் தண்ணி ஆகிடுச்சு. ஸோ பார்த்துல தெரியும் சரியாகல தண்ணி, முகமெல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சு. மரத்தில் அடிக்கல பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மரத்தை ஃபுல்லாகவே கழுவிட்டேன். கஃபீல் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை மட்டும் கழுவ அப்படின்னாங்க, நான் ஃபுல்லாக மரத்தை ஃபுல்லாக கழுவிட்டேன். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு வண்டியை தண்ணி அடித்து விட்ருக்கேன். இப்போ தொடச்சுனா வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக இப்போ மகரிப் தொழுகை ஆச்சு, 6 ஆக போகுது, ஒரு 20 நிமிஷம் இருக்குது.
6:35 இங்கே தொழுவு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன், 11 மணிக்கு வருவேன். ஸோ இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிடும், வண்டியை தொடச்சிடலாம். மகரிப் தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே மணி கரெக்டாக 7 மணி. மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் டியூட்டி வந்துருச்சு. இப்போ ஆஃபீஸில் போய் மேடத்தை இறக்கி விடணும். இறக்கி விட்டு அதுக்கப்புறம் கஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. கஃபில் ஒரு வேலை தந்திருக்காங்க. என்னென்னா லொக்கேஷன் அனுப்பிட்டு நான் மேடத்திட்ட பைசா கொடுத்து விடுவேன். ஸோ அங்கே போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் ஆஃபீஸுக்கு போனால் இறக்கி விட்டுட்டு வந்துடுவேன். ஒரு சில நேரம் எனக்கு அங்கே வேலை இருக்கும். அதாவது ஆஃபீஸுக்கு தண்ணி எடுத்து வைக்க, அப்புறம் எதாவது திங்ஸ் வாங்க, காஃபி வாங்க, பிஸா வாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா அங்கே வெயிட் பண்ணிடுவேன். 7 மணிக்கு நான் போகிறேன்னா 8, 9, 10, 11 மணி, ஒரு 4 மணி நேரம் அங்கே. அப்படி இல்லைன்னா என்னை போய் நீ ரூமில் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 9:30 கூப்பிட போவேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேடம் வந்துடுவாங்க. மேடத்தை விட்டுட்டு அப்புறம் கஃபில் திங்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க, அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாக கழுவிட்டேன். கஃபில் வண்டியை என் வண்டியை கழுவிட்டேன். மணி 7 மணி ஆகுது. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு வெக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரியாவில் வெக்கடிக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ தான் வண்டி நல்லா கூலிங் ஆகும். உடனே கூலிங் ஆகிடும் ஏசி. பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். செம்ம வெக்க இங்கே வந்துட்டோம். ஆஃபீஸில் மேடத்தை இறக்கி விட்டோம். இறக்கி விட்டு கஃபில் சொல்லியிருந்தாங்க மேடத்திட்ட பைசா கொடுத்து விடுதுன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரியா பைசா கொடுத்து விட்ருக்காங்க. 510 ரியால் தந்திருக்காங்க. ஸோ அங்கே ஏதோ திங்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் காமிக்குது. டிராஃபிக்காக தான் இருக்குது, அதாவது ரெட்டாக தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக. ஒரு 1/4 மணி நேரமாக என்ன காமிக்குது. ஸோ அந்த திங்ஸை வாங்கிட்டு வர்ற வரல மேடம் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆஃபீஸுக்கு. ஸோ அந்த ஹேங்கரையும் வாங்கிட்டு அப்புறம் மேடத்திட்ட கால் பண்ணணும், நான் வீட்டுக்கு போய் கொடுத்துறியா இல்லை இங்கே ஆஃபீஸுக்கு வரையான்னு. ஸோ நீ வேலையை முடிச்சுட்டு கால் பண்ண சொல்லியிருக்காங்க மேடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம். நம்ம லொக்கேஷனை வண்டியில் போட்டு விட்டு கிளம்பிடலாம். கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான், 6 கிலோமீட்ரு. ஆனால் 18 நிமிஷம் காமிக்குது. ரோடு ஃபுல்லாக சரியாக டிராஃபிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 கிலோமீட்டர்னால் பக்கம் தான். ஸோ வர்ற வழியில் தான் இருக்குது 5 ரியால் கடை. மேடம் வந்து திங்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ வர்ற வழியிலே அந்த 5 ரியால் கடையில் வாங்கலாம். ஏன் ரூம் பக்கத்தில் ஒரு 5 ரியால் கடை இருக்குது, அங்கே தான் நான் எப்போது வாங்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 5 ரியால் கடை நிறையா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரும் போட்டிருப்பாங்க. ஆஃபர்னால் அங்கே எதை எடுத்தாலும் 5 ரியால் 6 ரியால், அப்புறம் அதிகபட்சம் போனால் 23 ரியால், 30 ரியால், 32 ரியால், எப்படி தான். ஸோ திங்ஸுக்கு தக்கான விலை இருக்கும். வந்துட்டோம், லொக்கேஷனுக்கு வந்துட்டு பார்சலை வாங்கிட்டோம். இந்த 2 பார்சல் தான் 510 ரியால். ஸோ இப்போ கிளம்பிட வேண்டியதான். 5 ரியால் மேலே போயிட்டு கஃபிலுக்கு அடித்தேன்னா கஃபில் வந்து தொலை போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் வெயிட் பண்ணேன். அப்புறம் அந்த வீட்டில் உள்ள மேடமே வந்துட்டாங்க. டிரைவர் கூப்பிட்டுருந்தான், ஒரு ஹிந்திக்காரன். ஸோ அவன் என்கிட்ட ஹிந்திலே பேசுகிறான். எதற்காக எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறேன் எனக்கு ஹிந்தி தெரியாது, அரபியில் தான் பேசுகிறீங்க. அவன் ஹிந்தியிலே பேசுகிறார் அந்த ஆள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் அரபியில் புரிய வச்சு சாமானை வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியில் தான் இருக்குது இந்த 5 ரியால் கடை. அங்கே வந்துவிட்டோம். இது 5 ரியால் கடை. ரைட் சைடில் இருக்கிறது தான் லுலு மால். நான் 2 வாரத்துக்கு ஒருக்கா அந்த லுலு மாலில் வந்து தான் சாமான் வாங்குவேன். இப்போ டைம் கிடச்சின்னா இப்போ 5 ரியால் கடையில் போய் ஹேங்கரை வாங்கிட்டு, ரொம்பலாம் திங்ஸ் வாங்க வேண்டியதில்லை, ஹேங்கர் மட்டும் ஒரு 10 பீஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடச்சின்னா லுலு மால் போகலாம். அப்படி டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நைட்டுக்கு சமைக்கணும், கடையில் வேறு சாப்பாடு வாங்கணும். மத்தியானம் டியூட்டி போய்ட்டு லேட்டாக வந்தனால சமைக்கலை. ஸோ இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதனால இப்போ இதை வாங்கிட்டு டைம் இருந்தால் தான் போகணும், இல்லைனா அப்படியே ரூம் போயிட வேண்டியதான். ஸோ வாங்க நேரம் நம்ம 5 ரியால் கடைக்குள்ளே போகலாம். இந்த மாலுக்கு வந்தாலே பார்க்கிங்கே கிடைக்காது, வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய பார்க்கிங் பாருங்கள். ஸோ நம்ம நேரம் பார்க்கிங்கே கிடைக்காது. ஸோ மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீயாக இருக்கும் பார்க்கிங்கு. இன்றைக்கி என்னமோ அதில் வந்ததுன்னே பார்க்கிங் கிடச்சிது. வண்டியாக ஸ்டார்டிங்லேயே வண்டியை போட்டேன். ஸோ அதான் நம்ம வண்டி லைட் எடுத்து பாருங்கள். ஸோ வந்துட்டோம் 5 ரியால் கடைக்குள்ளே. அது கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஸ்டேஷ்னரி திங்ஸு, அதுக்கப்புறம் ஷாம்பு, சோப்பு, பெர்ஃப்யூமு அப்படி இருக்குது. ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸு. ஹேங்கர் எங்கே இருக்குன்னா கடைசியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. கடைசியில் போயிட்டு ஹேங்கர் எடுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பெர்ஃப்யூமு 11 ரியால். ஃபோகு, ப்ராக்ஸு எல்லாமே உண்டு. லிவியா இது 5 ரியால் சூப்பராக இருக்கும். வந்து செம்ம ஸ்மெல் இருக்கும். 5 ரியால்லாம் பரவாயில்ல.
அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோப்பு 6 சோப்பு 5 ரியால். ஸோ எல்லா கம்பெனி சோப்பும் இருக்குது. இது ஃபுல்லாக கோல்கேட்டு க்ளோஸப்பு ஒரு பீஸ் 5 ரியால். ஸோ 5 ரியால் கடைக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோ சாமான் இருக்கும். ஆனால் நமக்கு டைம் இல்லை, சீக்கிரம் போகணும். பெப்சுடண்ட்டு இதுவும் 5 ரியால் தான். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இருக்குது. பாருங்கள், இந்த சோப்பும் ஆங்கர் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ஆங்கர் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்குது. ஒரு இதில் 5 பீஸு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ரியால். ஸோ ஓரளவு எடுத்து வச்சுட்டேன் ஆங்கரு. அவ்வளோதான், கிளம்பிடலாம். கலராக எடுத்தாச்சு. ஏன்னா ஒரே கலர் பிளாக்காக தான் வாங்கலாம் பார்த்தேன். நான் பிளாக்கில் இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் கலராக எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்வெட் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல், சரி எல்லா மாடல்லையும் ஒன்று ஒன்று எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. பில்லை போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா மிக்ஸி, ஜூஸ் அடிக்குது மிக்ஸி 5 ரியால். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஜூஸ் அடிக்கிறது தான். மில்க் அதாவது ஷேக் ஏதாவது அடிச்சுக்கலாம் சார்ஜ் போட்டு. ஒர்க்காக தான் பார்க்காம, சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒர்க்காகல. குட்டி சார்ஜ் பார்த்தீங்கன்னா சாமான் ஆங்கர் எடுத்து வச்சுருந்தேன். நான் வேறு சாமான் எடுத்துகிட்டு வரங்காட்டியும் இது தூக்கிட்டு போயிட்டாங்க மேலே. ஸோ யாரோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் நான் கீழே இருந்து லிஃப்ட்டை பிடிச்சி மேலே வந்து மறுபடியும் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்டோர் ரூமில் எடுத்து வச்சுட்டாங்க இது யாரோ. ஸோ மறுபடியும் எடுத்தாச்சு. இதை திரும்ப பில்லை போட்டு கிளம்பி வேண்டியதான். நான் ஒரு சார்ஜர் ஒயர் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணேன், அதுவும் மட்டும் இதை தூக்கிட்டாங்க. இப்போ சார்ஜ் ஒயர் இருக்காதா? அந்த இருக்குது. ஒரு அடாப்டரும் ஒரு சார்ஜரும் வாங்கினேன். இது அடாப்டரு, அப்புறம் இது கேபிள் 2 ரியால். சரி 5 ரியால். ஸோ பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு அப்போலே வந்திருப்பேன். இங்கே 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா லைனில் நின்று ஒரு 10 பேர் நின்னாங்க. ஸோ 10 பேரை தாண்டி லைனில் நின்று பக்கத்தில் போயிட்டேன். மேடம் கார்டு வந்து வீசா கார்டு. ஸோ அந்த வீசா கார்டு வந்து ஒர்க் ஆகாது, இங்கே மதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி இங்கே வந்துட்டு மறுபடியும் பைசா அமௌண்ட் எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டு சாமான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சாமான் எடுத்துகிட்டு சார்ஜ் ஒயர் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். உள்ளே ஹேங்கர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேஷியர் பக்கத்தில் வச்சுட்டு போயிருந்தேன். போயிட்டு வந்து பார்க்க அதை காணும், ஹேங்கரை ஃபுல்லாத்தையும் காணும், தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, ஒர்க் பண்ணுறவட்ட கேட்டால் எங்கன்னா மேலே ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ மறுபடியும் ஸ்டோரில் போய் தேடி பிடிச்சி அந்த ஹேங்கரை எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ ஒரே டியூட்டி முடிஞ்சு இப்போ போய் இது ஆஃபீஸில் இறக்கிட்டு மறுபடியும் ரூமுக்கு போகணும். சாப்பாடு வாங்கலாம் பார்த்தேன், சாப்பாடு அங்கே டைம் இல்லை. ரூமுக்கு போய் தான் சமைச்சு சாப்பிட்ணும். எப்படியும் 12 மணி இல்லை 1 மணி ஆயிரும் இன்றைக்கி. இப்போ மணி கரெக்டாக 9:45 ஆகுது. டியூட்டி முடிய 10:30க்கு தான் மேலே வருவாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட 1 மணி ஆயிரும். ஸோ வாங்க அப்படியே ஆஃபீஸுக்கு போயிடலாம். போய் நாளைக்கு இந்த மாதிரி டியூட்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.